வெல்கம் டு நெல்லையரோமா. இன்றைக்கி நம்ம நெல்லையரோமாவில் பார்க்க போகிற வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. இப்போ கொரோனா வைரஸ் வந்து அதிகமாக பரவிட்டு இருக்குது. கண்டிப்பாக இன்னும் ஃப்யூச்சரில் வந்து நம்ம போடுற மாஸ்க்கு, அதாவது கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்கிறதுக்கு போடுற மாஸ்க்கு கூட ரொம்ப தட்டுப்பாடு வரப்போகுது. இப்போ இந்த நேரத்தில் நம்ம வீட்டிலையே எப்படி அந்த மாஸ்க்கை வந்து ரொம்ப ஈஸியாக தச்சு நம்ம அந்த யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம வந்து அதாவது தட்டுப்பாடு வரக்கூடிய நேரத்தில் நம்ம அங்கங்கே ஓட வேண்டாம். நமக்கு இது தெரிஞ்சிருந்து அப்படின்னா வீட்டிலையே நம்ம வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே ஒன்றும் இல்லை 10 மாஸ்க்கு கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாஸ்க் செய்கிறதுக்கு நான் ஒரு காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன். இந்த காட்டன் கிளாத்தோட அகலம் 20 சென்டிமீட்டர், உயரம் 20 சென்டிமீட்டர் ஆக மொத்தம் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ நான் 2-3 வெட்டி வச்சுருக்கேன். இதுலேருந்து ஒரு கிளாத் எடுத்துக்கலாம். காட்டனாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கிளாத் எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, உள்நோக்கி மடிச்சுக்கோங்க. மேலேயும் கீழேயும் உள்நோக்கி 2 மடிப்பாக மடித்து மேலேயும் கீழேயும் தையல் போடலாம். ஸோ உயரத்தில் மேலே உள்பக்கமாக 2 மடிப்பு மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி கீழேயும் 2 மடிப்பு மடிச்சுக்கோங்க. ஸோ 2 மடிப்பு மடித்தா தான் அந்த ரா எட்ஜெல்லாம் உள்ளே போகும். அதுக்காகத்தான் இப்போ நீங்கள் மேலேயும் கீழேயும் மடித்து தைச்சதுக்கப்புறமா இதோட உயரம் வந்து குறையும். உயரம் 20 சென்டிமீட்டர் சொல்லியிருந்தேன். எப்படியும் ஒரு 18 சென்டிமீட்டர் அளவுக்கு குறைஞ்சிரும். பாருங்கள், கீழேயும் தைச்சாச்சு. உள்பக்கமாக திருப்பி தைச்சிக்கோங்க. இது வந்து 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற கிளாத், அதனால் வித்தியாசம் தெரியாது. ஒரு வேளை வெளிப்பக்கம் உள்பக்கம் இருந்துச்சு அப்படின்னா உள்பக்கமாக நீங்கள் மடித்து தைச்சிக்கோங்க. இப்போ உள்பக்கமாக தைச்சாச்சு பாருங்கள். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வெளிப்பக்கம் அதாவது மேல் பக்கம், நல்ல பக்கம் மேலேருந்து ஒரு 5 சென்டிமீட்டர் குறிச்சிக்கோங்க. மேலேருந்து 5 சென்டிமீட்டர் குறித்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதில் இப்போ நம்ம ஒரு 1/2 இன்ச் அளவு மடிக்க போகிறோம். நம்ம சுருக்கு வைக்கிற மாதிரி ஒரு 3 சுருக்கு வைக்க போகிறோம். 1/2 இன்ச் அளவு மடிச்சுக்கோங்க. ஸோ 1/2 இன்ச் அளவு முதல் மடிப்பு மடிச்சுக்கோங்க. அப்புறமா முதல்ல மடித்ததுலேருந்து 3 சென்டிமீட்டர் அளந்துக்கோங்க. இப்போ மடித்ததில் 3 சென்டிமீட்டர், முதல் மடித்ததுலேருந்து 3 சென்டிமீட்டர் வச்சு அதில் ஒரு கோடு போட்டு திரும்ப ஒரு 1/2 இன்ச் அளவு மடிச்சுக்கோங்க. இதே மாதிரி 3 மடிப்பு மடிச்சுக்கலாம். ஸோ 3 மடிப்பு மடித்து நல்லா அயன் பண்ணி வச்சுக்கோங்க. இது காட்டனுங்கிறதுனால அயன் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல மடிப்பு அப்படியே இருக்கும். ஒருவேளை வேறு துணி அப்படின்னா பின் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து மடித்து வச்சாச்சு. இப்போ இன்னும் 2 பட்டி பீஸ் வெட்டிக்கோங்க. இது வந்து அகலம் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர், உயரம் 10 சென்டிமீட்டர். இந்த பட்டி துணிலையும் ஒவ்வொரு பக்கமும் நம்ம மடித்து தைக்க போகிறோம். ரா எட்ஜு உள்ளே வச்சு 2 மடிப்பாக மடித்து தைச்சிக்கோங்க. இப்போ நம்ம மடித்து தைக்கிறது வந்து உள்பக்கம் உள்ளது. வெளிப்பக்கம் பெட்டி சைடில் இருந்து நம்ம உள்பக்கம் மடித்து தைக்க போகிறோம். இப்போ இந்த 2 பட்டி பீஸையும் நீங்கள் கொஞ்சமாக மடித்து தைச்சிக்கோங்க, 2 மடிப்பாக. இப்போ 2ஐயும் மடித்து தைச்சாச்சு. இப்போ இந்த மாஸ்க்கை எடுத்துக்கோங்க. மாஸ்கில் நம்ம தச்சு உள்ளே மடித்து தைச்ச பக்கம் நம்மளை நோக்கி இருக்கட்டும். அதாவது நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி. அந்த மாஸ்கோட நல்ல பக்கமும் பட்டையோட நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு ஒரு ஃபுட் அளவு நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. இப்படி இல்லைன்னா 1/2 இன்ச் அளவு நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் நீங்கள் காமிச்சிருக்க மாதிரி 2 பக்கமும் நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. தையல் போட்டுக்கோங்க. இப்போ தையல் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது மாஸ்கோட நம்ம மேல் பக்கம் நம்ம தையல் போட்டிருக்கோம். இப்போது நம்ம தைச்சதை உள் பக்கமாக திருப்ப போகிறோம். இது எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வேணால் வெட்டிக்கோங்க. இந்த பட்டியில் வெட்டிட்டு நம்ம உள் பக்கமாக இதை திருப்ப போகிறோம். இப்போ பாருங்கள், இதை எடுத்து நம்ம மாஸ்கோட உள் பக்கமாக திரும்ப தையல் போட போகிறோம். இந்த பட்டியிலே முதல்ல வந்து நம்ம மடித்து தைச்சிருக்கோம். அதனால் இப்போ ரா எட்ஜெல்லாம் நல்லா மடித்து உள்ளே போயிடும். பாருங்கள், இது மேல் பக்கம் மடித்தாச்சு. திருப்பி வச்சு உள் பக்கமாக திருப்பி நம்ம இதை தைச்சிக்கலாம். இந்த பட்டியை மடித்து இந்த ப்ளவுஸ்க்கெல்லாம் ஹூக்குக்கு நம்ம எப்படி தைப்போமோ அதே மாதிரி மடித்து தைச்சிக்கோங்க. இப்போ 2 பக்கமும் நம்ம மடித்து தைச்சாச்சு. அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் நம்ம மாஸ்க் வந்து ரெடி ஆகிட்டு, எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பட்டியெல்லாம் நீட்டாக அந்த மாஸ்க் அளவு வெட்டிக்கோங்க. இப்போ நீட்டாகிட்டு பாருங்கள். இப்போ அடுத்ததாக எலாஸ்டிக் வைக்க போகிறோம் இதில். ஸோ எலாஸ்டிக் மட்டும்தான் நீங்கள் கடையில் வாங்கணும். மற்ற பொருட்கள் எல்லாம் ஈஸியாக நம்ம வீட்டிலே உள்ளது தான். இந்த எலாஸ்டிக் வந்து ஒரு பக்கம் 15 சென்டிமீட்டர் தேவைப்படும். ஒரு பக்கம் 15 சென்டிமீட்டர் ஆக மொத்தம் 2 பக்கமும் 30 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. எலாஸ்டிக் 30 சென்டிமீட்டர் எடுத்தாச்சு. இதை வந்து பாதியாக கட் பண்ணிடலாம். அந்த எலாஸ்டிக்கை ஒவ்வொரு பக்கமும் 15 சென்டிமீட்டர்
இப்போ இந்த மாஸ்கோட உள்பக்கத்தில் எலாஸ்டிக்கை வச்சுக்கோங்க. உள்பக்கத்தில் இதே மாதிரி மேலேயும் மேலே வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் வளைச்சி கீழே கொண்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உள்பக்கத்தில் வச்சு மேலே தையல் போட்டுருங்க. தையல் வந்து இதில் வந்து ஒரு 2-3 தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு 3 தையல் வரிசையாக இந்த எலாஸ்டிக்கை ஜாயின் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு பக்கம் தைச்சாச்சு. அதே மாதிரி 2-3 தையல் மேலே போட்டுக்கோங்க. இப்போ அடுத்த பக்கம் தைச்சிட்ருக்கோம். அதே மாதிரி வச்சு 3 தையல் போட்டுக்கோங்க. பாருங்க, நம்மளோட மாஸ்க் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வீட்டிலே. இனிமேல் இந்த மாஸ்க்குக்கு நீங்கள் எங்கேயும் தேடி ஓட வேண்டாம். வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருட்களை வச்சு 5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் மாஸ்க் ரெடி பண்ணிடலாம். இந்த மாஸ்க் வந்து ரீயூசபிள் மாஸ்க். இதை வந்து நீங்கள் வீட்டில் ஒரு நாள் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டெட்டால் அப்படி இல்லைன்னா சாவ்லானில் முக்கி 2 மணி நேரம் நல்லா சன்லைட்டில் நீங்கள் காய போட்டுட்டிங்கன்னா எந்த கிருமியுமே இருக்காது. எல்லா கிருமியுமே அழிஞ்சிரும். ஸோ இந்த நோய் பரவுற காலங்களில் இதே மாதிரி மாஸ்க் நீங்கள் செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் இதே மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நெல்லை அரோமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.